வரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கின்ற உள்ளங்களிலெல்லாம் அன்பின் தீயை மூட்டி எழுப்புகிறவரே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் உள்ளத்தின் தியானமும் உம்முடைய திருமுன்னிலையில் எப்போதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் எல்லோரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு அருளும் திருவாக்கு, அது யோவான் நற்செய்தியாளர் எழுதின நூல் 20ஆம் அத்தியாயம் திருவாக்கியம் 26 பிற்பகுதியை நான் படிக்கிறேன். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவே நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். ஆண்டவர் இந்த திருவாக்கால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாமும் அருகில் இருப்பவருடைய கைகளை பிடித்து குலுக்கி அவளை வாழ்த்துங்கள். எப்படி வாழ்த்தணும்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நிறைய பேருக்கு சமாதானம் வேணாம் போல, அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. சமாதானம் வேணும்னா உங்களுக்கு கிடைக்கும், வேணான்னா பூட்டிய அறைக்குள் இயேசு உள்ளே வந்தார், அவர்கள் நடுவில் நின்றார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். வெள்ளிக்கிழமை அன்று இந்த யோவான் நற்செய்தி நூலை நாம் சிந்தித்த போது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். யோவான் நற்செய்தியாளர் இயேசு டைம் அண்ட் ஸ்பேஸ் அதை தாண்டி செயல்படக்கூடியவர் என்பதை நிரூபிப்பார் என்று நான் சொன்னேன். அந்த ரோம பேரரசின் 100க்கு அதிபதி தன்னுடைய மகனுக்காக அவர் வருகிற போது, நீ போ, விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது என்று சொல்லுவார். இவரும் அதனை நம்பி போவார். அப்போது எதிர்த்தாற்போல் அந்த வீட்டை சேர்ந்த ஒருவர் வந்து, உம்முடைய மகன் பிழைத்து விட்டான் என்று சொல்லுவார். எந்த நேரம் அப்படின்னு கேட்பாரு. இயேசு எந்த நேரம் சொன்னாரோ அந்த நேரம் அது. அப்போ கடவுள் தம் மகனுக்கு அத்தகைய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆற்றல் இட்ஸ் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். ரோம பேரரசின் ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அது செயல்படும், அதனை தாண்டி அவர்களால் செயல்பட முடியாது. ஆனால் இறைமகன் இயேசு இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் அதை தாண்டி அவரால் ஆற்றலை செலுத்த முடியும். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இங்கே பூட்டிய அறைக்குள் இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்துகிறார். இதனுடைய பொருள் என்ன? நம்முடைய வாழ்வு பல நேரங்களில் அச்சத்தால் பிடிக்கப்பட்டு மனிதர்களால் கதவுகள் அடைக்கப்பட்டு இருந்தாலும், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதனையும் தாண்டி நம்முடைய வாழ்வில் செயலாற்ற அவர் வல்லமை உள்ளவர், ஆற்றல் உள்ளவர் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கும் நம்மிலே யாராகிலும் என்னுடைய வாழ்வு அவ்வளவுதான், என்னுடைய வேலை அவ்வளவுதான், என்னுடைய காரியங்கள் இவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் இருப்போமேயானால், இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அதையும் தாண்டி என்னால் செயல்பட முடியும். அல்லேலூயா. ஆமாம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அச்சம், பயம், திகில், பூட்டப்பட்ட நிலை, முடக்கப்பட்ட நிலை,
இதை எல்லாவற்றையும் தாண்டி அவரால் செயலாற்ற முடியும் என்பதை தான் யோவான் நற்செய்தியாளர் இங்கே நமக்கு இந்த திருவாக்கியத்தின் வழியாக அவர் வெளிப்படுத்துகிறார். ஜீசஸ் கேன் ஆக்ட் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். நாம் படிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியில் 2 சீடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மரியா சொன்ன செய்தியை கேட்டு கல்லறைக்கு புறப்பட்டு ஓடுகிறார்கள். முதல்ல போனது யாரு? எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் பைபிளை படிக்கவும் மாட்டோம், படிக்கிறத கேட்கவும் மாட்டோம். அப்போ என்ன தான் பண்ணுவீங்க? கோயிலுக்கு வந்து நாங்கள் உட்காந்துட்டு இருப்போம். அவருக்கு அன்பார்ந்த சீடர் என்ன பண்ணுறாரு? முதல்ல போகிறார். ஆனால் அவர் உள்ளே போல, வெளியே நிற்கிறார். பின்னாடி வர்றார் முதல் சீடன் பேதுரு. அவர் நேரடியாக உள்ளே போய் பார்க்குறார். பார்த்தா அங்கே என்ன இருக்கு? துணிகள் என்னப்பட்டு வச்சிருக்காங்க. அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. யூத கலாச்சாரம் என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தில் இருக்கின்ற ஒரு மரபு என்ன அப்படின்னா, தலைவரோ அல்லது தந்தையோ உணவு அருந்துகிற போது அங்கே ஒரு டவல் மடித்து வச்சுருப்பாங்களாம். அவர் தனியாக அருந்துவார் அல்லது வேலைக்காரர்கள் யாராவது அவருக்கு உணவு பரிமாறுவார்கள். இப்போ வெளியிலிருந்து ஒருத்தர் வராரு. வரும்போது அந்த துண்டு மடிக்கப்பட்டதாகவே இருக்குமே. ஆனால் இன்னும் தலைவர் அல்லது தகப்பன் உணவருந்தவில்லை என்று அதை வைத்து தெரிந்து கொள்வாங்களாம். ஒருவேளை அந்த துண்டு கலைக்கப்பட்டு அப்படி சுருட்டி அப்படி இருந்ததுன்னா தலைவர் சாப்பிட்டு விட்டார் அப்படின்னு அர்த்தமா. இப்போது இங்கே இந்த தலைமாட்டில் வைக்கப்பட்டிருந்த துண்டு மடித்து வைக்கப்படாமல் அது சுருட்டப்பட்டு இருக்கிறது. அவருடைய உடலை சுருட்டி இருந்த அந்த துணிகளும் அங்கே தனியாக இருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? ஓய்வு பெறவில்லை, தலைவர் ஓய்வாக இல்லை, அவர் இப்போது பணி செய்ய மீண்டும் புறப்பட்டு விட்டார் என்பதை அது குறிக்கிறது என்று இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். இயேசுவை ஒருவரும் ஒரு காலும் அடக்கி வைக்க முடியாது. அது ரோம பேரரசானாலும் சரி, எந்த அரசானாலும் சரி, ஒருபோதும் கடவுளுடைய வார்த்தைகளை அடக்கி வைக்க முடியாது. ஆமேன். இயேசு அப்படின்னா யாரு? கடவுளுடைய வார்த்தைன்னு அர்த்தம். ஆமாம் தானே? ஆமாம். கடவுளுடைய வார்த்தையை அடக்கி சீசருடைய வார்த்தையை எங்கும் முழங்கச் செய்ய வேண்டும். ஆகையால் தான் கடவுளுடைய வார்த்தையாக இந்த உலகில் வந்த இயேசுவை சீசர் மற்றும் அவருக்கு கூட்டணியாக இருந்த யூத சமய தலைவர்கள் அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் அந்த கல்லறை கூட அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. அவர் உயிர் தெழுந்து விட்டார். எப்படி சொல்ல முடியும்? அங்கே கலைக்கப்பட்டு சுருட்டப்பட்டு இருக்கிற அந்த துணிகள் தான் அதற்கு சாட்சி. வார்த்தையை எவராலும் ஒருபோதும் அடக்க முடியாது. இயேசு எப்போதும் செயலாற்றிக்கொண்டே இருப்பார். தொடக்கத்தில் கடவுளுடைய வார்த்தையாக இருந்து செயலாற்றினார். மனு உரு ஏற்று இயேசுவாக செயலாற்றினார். இன்றைக்கும் தூய ஆவியானவர் வழியாக நம்மிடையே செயலாற்றிக் கொண்டே இருக்கிறார். இந்த பின்னணியத்திலே நாம் உயிர்த்தெழுதலை பற்றி 3 காரியங்களை நாம் சிந்திப்போம். முதலாவதாக, இங்கே கல்லறை தோட்டம் இருக்கிறது. இந்த தோட்டத்தில் ஒரு கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறையில் இயேசுவை வைக்கிறார்கள். அதனால தான் இயேசு கேட்கும்போது மரியாள் இப்படி எண்ணுகிறார்,
இவர் தோட்டக்காரராக இருப்பாரோ? இன்னொரு வழக்கம் என்ன அப்படின்னா, அக்காலகட்டத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்த பிற்பாடு சில உடல்களை தூக்கி கொண்டு போய் விடுவார்களாம். இப்போ குரு ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா, ஒருவேளை அவருடைய சீடர்கள் தூக்கி கொண்டு போகலாம், அல்லது அவருடைய எதிரிகள், அந்த குருவினுடைய எதிரிகள் இருப்பார்கள், அவர்கள் தூக்கி கொண்டு போகலாம். இப்படி இறந்து அடக்கம் செய்யப்பட்டவரை தூக்கி கொண்டு போகிற பழக்கம் அன்றைக்கு இருந்தது. ஆகையால தான் இங்கே மரியாவும் அவரை யாராச்சும் எடுத்திருந்தாங்கன்னா, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் அங்கே போய் அவருடைய உடலை பார்க்குறேன் அப்படின்னு கேட்பாங்க. இப்படி இருக்கிற சூழலில் இந்த கல்லறை தோட்டத்தில் அதிகாலையில் இருட்டோடே மரியாள் அங்கே வருகிறார். இந்த தோட்டத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருக்கு பின்னால் நிற்கிறார். இவர் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி சில வார்த்தைகளை சொல்லுகிறார். உடனே இயேசு அவரிடம் மரியா என்று அழைக்கிறார். 16வது வாக்கியம். இயேசு ஏதேன் தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்தில் கீழ்ப்படியாமை நிமித்தமாக சாபம், மரணம் வந்தது. ஆனால் இந்த கல்லறை தோட்டத்தில் கீழ்ப்படிதலின் நிமித்தமாக இயேசு சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்ததின் வழியாக இங்கே இந்த கல்லறை தோட்டத்தில் வாழ்வு பிறக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினால் சாபத்தை வருவித்து மரணத்தை இந்த உலகில் வருவித்தார்கள். கல்லறை தோட்டம் நமக்கு விளக்குவது என்ன? அது மரணத்தின் இடமல்ல. யாரெல்லாம் இயேசுவை போல் இந்த உலகில் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்வை பெற்றுக்கொள்ளுவார்கள். அங்கே கிரியேஷன், ஃபர்ஸ்ட் கிரியேஷன். ஆனால் அந்த முதலில் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து மரணத்தை வருவித்தார்கள். ஆனால் தி நியூ கிரியேஷன், இயேசு கிறிஸ்து இப்போது கீழ்ப்படிதலின் வழியாக மனுக்குலத்திற்கு இந்த கல்லறை தோட்டத்தில் புதிய வாழ்வை அவர் கொடுக்கிறார். தி ஃபர்ஸ்ட் கிரியேஷன் அது வீழ்ச்சியில் முடிந்தது. நியூ கிரியேஷன் கல்லறை தோட்டத்திலே வாழ்வில் அது நிறைவு பெறுகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை புதிய படைப்பாக மாற்ற விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் புதிய படைப்பின் முதற் பலன் என்று சொல்லி நாம் நற்கருணை வழிபாட்டிலே நாம் நம்முடைய ஜெப புத்தகத்திலே நாம் படிப்போம். உயிர்த்தெழுந்தவர்களில் புதிய சிருஷ்டியாக மாறியவர்களில் முதற் பலன் அவர். அப்படியானால் யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, அவரை போல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் புதிய படைப்பாக மாறுவார்கள். உயிர்த்தெழுதல் தான் கிறித்துவ நம்பிக்கையின் வாழ்வின் மையமாக இருக்கிறது. அந்த கிறித்துவத்தின் மையம் எதை உணர்த்துகிறது? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எதை உணர்த்துகிறது? நாம் புதிய படைப்பாக மாற வேண்டும். நிக்கதேமு இரவிலே ஆண்டவரை தேடி வருவார். அவரிடம் இயேசு சொல்லுகின்ற காரியம் அதுதான், நீ புதிய படைப்பாக மாற வேண்டும். உடனே அவர் கேட்பார், ஐயோ, நான் இனிமேல் தாயின் வயிற்றுக்குள் சென்று பிறக்க முடியுமா? அப்போதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், ஒருவர் நீரினாலும் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் இறையரசுக்குள் நுழைய முடியாது. இப்போது மரியாளுக்கு புதிய படைப்பின் முன் சுவையை உயிர்த்தெழுந்த காட்சியின் வழியாக அவர் கொடுக்கிறார். கல்லறை பொதுவாக
வாழ்வின் முடிவு என்பதற்கு அடையாளமாக காட்டப்படும். ஆனால் உயிர்த்தெழுதல் அங்கு நடைபெற்றதால், அந்த கல்லறை தோட்டத்தில் உயிர்த்தெழுதல் நடைபெற்றதால், அது புதிய வாழ்வுக்கான அடையாளமாக இயேசு கிறிஸ்துவினால் மாற்றப்பட்டு விட்டது. நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறோம் என்று சொன்னால், நாம் புதிய படைப்பாக மாற வேண்டும். அதுதான் இன்றைக்கு உயிர்த்தெழுதல் நமக்கு விடும் செய்தி. இரண்டாவதாக, இந்த உயிர்த்தெழுந்த நிகழ்வில் சீடர்களெல்லாம் பூட்டிய அறைக்குள்ளே இருப்பார்கள். அப்போது இயேசு அங்கே அவர்கள் நடுவில் வருவார். அவர்கள் நடுவில் வந்து நின்று உங்களுக்கு அமைதி உண்டாவதாக என்று சொல்லுவார். பின்பு அவர்கள் மேல் ஊதுவார். 22ஆம் வாக்கியம் இப்படி இருக்கிறது: இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் மேல் ஊதி அப்படின்னா என்ன அர்த்தம்? படைப்பின் நிகழ்வு நமக்கு உடனே நினைவுக்கு வர வேண்டும். அந்த ஏதேன் தோட்டத்தில் கடவுள் மண்ணை எடுத்து பிசைந்து மனிதனை உருவாக்கி அவருடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதுவார். அப்படி ஊதுகிற போது அவர் ஜீவ ஆத்துமாவானார். ஆனால் பாவம் குறுக்கிட்டதால் அவர்கள் மரணத்திற்குள்ளானார்கள். இப்போது இயேசு இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இவர்கள் மேல் இப்போது ஊதி அவர்களை புதிய ஆவியால், பரிசுத்த ஆவியால் அவர்களை நிரப்புகிறார். ஒரு மனிதர் ஆண்டவருக்காக வாழ வேண்டுமேயானால் அவருக்கு தூய ஆவியானவருடைய ஆற்றல் வேண்டும். அவரால் இன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரே நமக்கு கடவுளுடைய வார்த்தைகளை அனுதினமும் நமக்கு போதிப்பார். இதே யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 14-15 அத்தியாயத்திலே நாம் தூய ஆவியாரை குறித்து நாம் படிப்போம். அவர் உங்களிடத்தில் வருவார், அவர் உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்படியானால் மனிதன் புதிய படைப்பாக மாறிவிட்டான். இந்த புதிய படைப்பாக மாறிவிட்ட பிற்பாடு அவன் மீண்டும் பாவத்திற்குள் செல்லாமல் கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பதால் அவர்களை கடவுள் இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர்களை தம் புதிய ஆவியால், தூய ஆவியால் அவர்களை நிரப்புகிறார். அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். A new spirit, a new creation and a new spirit. கடவுளுடைய ஆவிதான் அவர்களுக்கு ஊதப்பட்டது. ஆனால் அவர்கள் பாவத்தில் விழுந்து போய்விட்டார்கள். இங்கே இறைமகன் மீண்டும் அவர்களுக்கு கடவுளின் ஆவியை வழங்கி, நீங்கள் தூயவர்களாக வாழுங்கள், பிதா எப்படி பூரண சற்குணராக இருக்கிறாரோ அதுபோல் நீங்களும் பூரண சற்குணராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த தூய ஆவியை ஊதுகிறார். நாம் படிக்க கேட்ட அந்த பழைய ஏற்பாட்டு பகுதியில் அங்கேயும் எசேக்கியேல் 36ஆம் அத்தியாயத்திலே 37ஆம் அத்தியாயத்திலே கடவுள் கேட்பார் தீர்க்கதரிசியை பார்த்து, மானிடா, இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெறுமா? ஏன்னா அது இறந்து போய் இருக்கிறது. அது எப்படி எனக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும்னுவார். நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுவார். இவர் உரைப்பார். உடனே காற்று வரும். எலும்புகள் எல்லாம் அதன் எலும்புகள் அதனோடு கூட போய் ஒட்டி கொள்ளும். நரம்புகள் மூடும், சதை மூடும், தோல் மூடும். அவர்கள் எல்லாரும் ஒரு சேனையை போல் திரளாக எழுந்து நிற்பார்கள். அப்போதுதான் ஆண்டவர் சொல்லுவார், நான் அவர்களோடு புதிய உடன்படிக்கையை நான் செய்து கொள்ளுவேன். அதனுடைய பொருள் என்ன? இந்த புதிய உடன்படிக்கை புதிய ஆவியினால் வருகிறது. கடவுளின் ஆவியாரால் இப்போது அவர்களெல்லாம் புதிய படைப்பாக, சேனை திரளாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள்.
இப்போது அவர் சொல்லுவார், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் என்று சொல்லுவார். இந்த புதிய உடன்படிக்கையை அங்கே புதுப்பிக்கிறார். இங்கே ஆண்டவர் தம்முடைய தூய ஆவியாரை அவர்கள் மீது ஊதி மீண்டும் இவர்களோடு ஒரு உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிறார். உயிர்த்தெழுதல் நம்மை புதிய படைப்பாக மாற்றும். உயிர்த்தெழுதல் நம்மை தூய ஆவியாரால் நிரப்பும். மூன்றாவதாக இங்கே அவர் சொல்லுகிறார், 21வது வசனம், இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பினது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களுக்கு காட்சி அளித்து, பூட்டிய அறைக்குள்ளேயே நீங்கள் இப்படி இருந்தால் ஊழியம் எப்படி செய்வது, திருப்பணி எப்படி ஆற்றுவது, நீங்கள் ஏன் முடங்கி போன வாழ்க்கையில் இருக்கிறீர்கள், உயிர்த்தெழுந்த நான் உங்களை அனுப்புகிறேன், தந்தை எப்படி என்னை இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அதுபோல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். இதற்கு முன்னாலும் இயேசு தம்முடைய சீடர்களை ஊழியத்திற்காக அனுப்புவார். 2 பேராக அனுப்புவார். அப்புறம் 70 பேர் ஆவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆகிறாங்க. இவர் அவர்களை முன்னால் அனுப்பினார், உயிர்த்தெழுதலுக்கு முன்னால் ஊழியத்திற்கு அனுப்பினார். ஆனால் இவர்கள் மீண்டும் இயேசு இறந்த பிற்பாடு அவரவர் தங்களுடைய சொந்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அது மட்டும் இல்லை, பூட்டிய அறைக்குள்ளேயே தங்களுடைய வாழ்க்கை, ஊழியம், திருப்பணி எல்லாம் முடங்கிவிட்டது. இனி அவ்வளவுதான், தலைவர் குரு இறந்து விட்டார், அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், இனி நம்மால் என்ன செய்ய முடியும் என்கின்ற நிலையில் இருந்த அவர்களை போய் சந்தித்து அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் தந்தை என்னை எப்படி இந்த உலகுக்கு அனுப்பினாரோ அதுபோல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இங்கே புதிய ஒரு ஊழிய யுக்தியை அவர்களுக்கு தந்து அவர்களை அனுப்புகிறார். எ நியூ மிஷன். இந்த மிஷன் என்னவா இங்கே சொல்றாரு பாருங்க, 23வது வாக்கியத்தில், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா. முன்னாடி அவங்கள சொல்லி அனுப்புவார், நீங்கள் போய் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், எண்ணெய் பூசி ஜெபியுங்கள், தீய ஆவியை விரட்டுங்கள், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புங்கள் என்று அவர்களை அனுப்புவார். ஆனால் இப்போ இங்கே சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் மன்னியுங்கள், ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்கள். இங்கே ஒரு புதுவிதமான ஒரு ஊழிய தரிசனத்தை அவர்களுக்கு தருகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு புதிய பார்வையை தந்து நம்முடைய ஊழியங்களில் புதுமையை அவர் தருவார். ஊழியங்கள் எப்போதும் ஒரே விதமாக அது இருக்காது. ஒவ்வொரு முறையும் நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கின்ற போது எல்லாம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு இருக்கின்ற அனுபவத்தை நாம் பெறுகிற போது எல்லாம், இந்த ஊழியம் கால சூழலுக்கு ஏற்ப அது மாறிக்கொண்டே இருக்கும். இந்த சீடர்களும் உயிர்த்தெழுந்த இயேசுவிடம் இருந்து பெற்றுக்கொண்டது புதிய ஊழிய தரிசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். எ நியூ விஷன், அ நியூ மிஷன். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படியாமையினால் பாவமும் மரணமும் இந்த உலகில் வந்தது. ஆனால் கல்லறை தோட்டத்தில் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால் அங்கே வாழ்வு மலர்ந்தது. உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடுகிற இத்தருணத்திலே நான் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறேனா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் நான் புதிய படைப்பாக மாற்றம் பெற்றிருக்கிறேனா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த நான் தூய ஆவியாரால் நிரம்பி இருக்கிறேனா? அப்படி தூய ஆவியாரால் நிரம்பி இருந்தால்
நான் புதிய ஊழியம், புதிய திருப்பணி, மன்னிப்பின் திருப்பணியை நான் செய்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முடங்கி போன நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் அவர் செயல்பட வைக்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். புதிய படைப்பாக மாற வேண்டும். இயேசுவோடு இருக்கின்ற அனுபவத்தில் வளர்ந்து ஒவ்வொரு நாளும் தூய ஆவியாரால், பரிசுத்த ஆவியாரால் நிரப்பப்பட வேண்டும். அப்படி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை எங்கும் அறிவிக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். பிறரை மன்னித்து வாழ்வு தருகின்ற திருப்பணியை நாம் நம்முடைய வாழ்விலே முயற்சி செய்து பயிற்சி செய்ய வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்வில் சமாதானத்தை உண்டு பண்ணுவாராக. ஆமேன்.